விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. இக்கட்டான ஒரு சூழலில் கனடாவின் புதிய பிரதமராக தேர்வாகியுள்ளார் மார்க் கார்னி. இவரது பின்னணி என்ன பார்க்கலாம். கனடா தனது வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டத்தை கடந்து வரும் நிலையில் அதை வழிநடத்தி செல்லும் சவாலான பொறுப்பு புதிய பிரதமர் மார்க் கார்னிக்கு கிடைத்துள்ளது. Next Prime Minister of Canada, Mark Carney, with 131,674 votes, resulting in கனடாவை 51வது மாநிலமாக்கிக் கொள்வேன், எல்லைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி வரும் அண்டை நாட்டு அதிபர் ட்ரம்ப் இறக்குமதி வரிகளையும் அதிகரித்துள்ளார். So I think Canada is going to be a very serious contender to be our 51st state. உள்நாட்டில் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட கடும் அதிருப்திகளை ஆளும் லிபரல் கட்சி எதிர்கொண்டு வருகிறது. மறுபுறம் இந்தியா போன்ற பல வெளிநாடுகளுடனான உறவுகளும் சீர்குலைந்துள்ளன. இந்த நிலையில்தான் கார்னியின் வருகை அமைந்துள்ளது. And Donald Trump, as we know, has put, as the Prime Minister just said, unjustified tariffs on what we build, on what we sell, on how we make a living. He's attacking Canadian families, workers and businesses, and we cannot let him succeed. And we won't. 59 வயதான மார்க் கார்னி இதற்கு முன் அரசு பதவிகள் எதையும் வகித்தவர் அல்ல, அரசியல்வாதியும் அல்ல. அவர் ஒரு வங்கியாளர். பேங்க் ஆஃப் கனடாவின் ஆளுநராக இருந்துள்ள கார்னி 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி புயலிலிருந்து தங்கள் நாடு தப்ப உதவியவர். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநர் பதவி வகித்த முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. ட்ரம்பை கடுமையாக விமர்சிப்பவர் கார்னி. ட்ரம்ப் ஒருபோதும் தங்களை வெற்றி கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கார்னி. அமெரிக்கர்கள் தங்களுக்குரிய மரியாதை தரும் வரை பதிலடி தந்துகொண்டே இருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ட்ரூடோ ஆதரவளித்து வந்ததில் இந்தியாவின் எதிர்ப்பை சம்பாதித்த நிலையில் கார்னி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவேன் என்று அண்மையில் மார்க் கார்னி கூறியிருந்ததும் கவனம் பெறுகிறது. When we come together, we build things that last because we are Canada strong. Vive la Canada! Merci tout le monde. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.